நல்ல மணக்க மணக்க பிரியாணியை தட்டில் போட்டு நல்ல சுட சுட சாப்பிட்ற சுகம் இருக்கே. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறி வேக வைக்கிறதுக்கு நான் பட்டை, சோம்பு, கிராம்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வணக்கிட்டு கூட வந்து கொஞ்சம் எலுமிச்சை மலை புழிஞ்சு விட்டுருங்க. நல்லா வணங்கினதும் வேக வச்ச கறியை மட்டும் இறுத்து போட்டு அதில் மசாலாஸ் நான் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் நான் போடுவேன். இல்லை உங்களுக்கு எது வேணுமோ அது மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது நல்லா வணங்கினது கொஞ்சம் தயிர் ஊற்றி கறி வேக வச்ச போது தண்ணி இருந்திருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து நெய் கிச்சடி அரிசின்னு ஒரு புது அரிசி வாங்கியிருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி அதுதான் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி